ஓம் அபிராமி அன்னையே போற்றி போற்றி. நம்ம அபிராமி பட்டர் பாடி அருளிய அபிராமி அந்தாதியோட பாடல் வரிகளையும் பொருளையும் பார்த்துக்கிட்டு வரோம். அதில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது 11வது பாடல், இல்வாழ்க்கையில் இன்பம் பெற. அதற்கு முன் கணபதி காப்பு. தாரமர் கொன்றையும் சண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரர் தம் பாகத்து உமை மைந்தனே, உலகு ஏழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. 11வது பாடல், இல்வாழ்க்கையில் இன்பம் பெற. ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய் வான் அந்தமான வடிவுடையாள் மறை நான்கினக்கும் தானந்தமான சரணார விந்தம் தவழ நிற கானந்தம் ஆடரங்காம் எம்பிரான் முடி கண்ணியதே. எனக்கு இயற்கையாய் அமைந்த இன்பமாய் உன் அருள் எனக்கு கிடைத்த நல்லறிவாய், அந்த இன்பத்திற்கும் நல்லறிவுக்கும் காரணமாய் என்னுள் நிறைந்த அமுதமுமாய் மண் நீர் நெருப்பு காற்று வான் என்று வானை கடைசியாய் கொண்டுள்ள ஐம்பூதங்களின் வடிவானவளே, வேதம் நான்கினுக்கும் தொடக்கமுமாய் முடிவுமாய் விளங்குவது என் அன்னை அபிராமியே. உன் தாமரை போன்ற திருவடிகள் சாம்பல் நிரம்பி அதனால் வெண்மை நிறம் கொண்ட காட்டை தன் திரு நடனத்திற்கு அரங்கமாய் கொண்ட என் தலைவனாம் ஈசன் முடிமேல் அணியும் மாலைகளாகும். ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய் வான் அந்தமான வடிவுடையாள் மறை நான்கினுக்கும் தானந்தமான சரணார விந்தம் தவள நிற கானந்தம் ஆடரங்காம் எம்பிரான் முடி கண்ணியதே. அபிராமி தாய் என் ஆனந்தமாகவும் என் அறிவாகவும் விளங்குகின்றாள். என் வாழ்வில் அமுதமாக நிறைந்திருக்கின்றாள். அவள் ஆகாயத்தில் தொடங்கி மண் நீர் நெருப்பு காற்று என்ற ஐம்பெரும் வடிவுடையவள். வேதம் நான்கினுக்கும் தானே தொடக்கமாகவும் முடிவாகவும் இருப்பவள். இப்படிப்பட்ட தாயின் திருவடி தாமரைகள் திருவெண் காட்டில் திருநடனம் புரியும் எம்பிரான் ஈசன் முடிமேல் தலைமாலையாக திகழ்வன. ஓம் அபிராமி அன்னையே போற்றி போற்றி.